Hello guys, welcome back. This is module number 3.25, Moment of Inertia of Combined Bodies problem in ME 3351 Engineering Mechanics. இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2020. ப்ரீவியஸ் வீடியோஸ் கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொஸ்டின் டைரெக்டாக ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஷோன் இந்த ஃபிகர்னு கொடுத்துட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. முதலாவதாக கம்பைன்டு பாடிஸ் ப்ராப்ளம் பொறுத்த மட்டும் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டயக்ராமை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அ செமி சர்க்கிள், இட் இஸ் ஆடட் வித் தம், ஓகே. அண்ட் தென் இந்த இடத்த ஒரு கிராஸ் செக்ஷன் போட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ரெக்டாங்கிள் அண்ட் இட் இஸ் அ ட்ரையாங்கிள். 3 ஏரியாஸ் இருக்குது. அந்த 3 ஏரியாவை தனித்தனியாக கண்டுபிடிச்சி அதனுடைய சென்ட்ராய்டோட வேல்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அண்ட் தென் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். நான் மூவிங் டு த கொஸ்டின். இந்த ஸ்கெட்ச் 3த்தையுமே நம்ம இண்டிவிஜுவலாக பிரிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஃப்ரம் திஸ் த செமி சர்க்கிள் இஸ் பாசிட்டிவ், த ரெக்டாங்கிள் இஸ் பாசிட்டிவ் அண்ட் த ட்ரையாங்கிள் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அந்த ட்ரையாங்கிளோட பொசிஷன் தெளிவாக கவனிச்சுக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம், ரைட். 3த்தோட ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? ஃபார் திஸ் அ செமி சர்க்கிள் த ரேடியஸ் இஸ் 2 மீட்டர் அப்படி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ πr ஸ்கொயர் டிவைடட் பை 2, π இன்ட்டு 2 ஸ்கொயர் பை 2 இஸ் 2π. பொதுவாக இந்த பையோட வேல்யூஸை கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். அதனால் அதை 2π அப்படின்னு வைக்கலாம். ஒரு செமி சர்க்குலை தென் ரெக்டாங்கிளுக்கு போயிடலாம். ரெக்டாங்கிள் சொல்லும்போது 6 மீட்டர் பேஸு, 4 மீட்டர் ஹைட். ஸோ பேஸ் 6, ஹைட் 4. ஸோ 6 4s are 24. லைக்வைஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸோட வேல்யூ 3, ஹைட்டோட வேல்யூ 4. அதை ஏரியா கண்டுபிடிச்சோன்னா 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் எடுத்திங்கன்னா 6. while adding this 2π கிட்டத்தட்ட 6 வரும். 6 + 6 12. அதுக்கப்புறம் இந்த 24 ஆட் பண்ணும்போது 36.28 அப்படிங்கிற ஏரியாவோட சம்மேஷன் கிடச்சிச்சு. தட் இஸ் யுவர் சம்மேஷன் ஆஃப் ஏரியா. இப்போது சென்ட்ராய்ட் டுவர்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இது சிமெட்ரிக்காக இருக்கான்னு பார்க்குறோம். இட் இஸ் நான் சிமெட்ரிக். எக்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணவும் தேவையில்லை, ஒய் ஆக்சிஸில் கட் பண்ணவும் இது சிமெட்ரிக் கிடையாதுங்கிறனால நான் சிமெட்ரிக் பேஸ் அதான் அதை கன்சிடர் பண்ணணும். அதை வச்சு தான் சால்வ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோமே. ஃபார் அஸ் எக்ஸ் பார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னா ஃபார் அ செமி சர்க்கிள் வி ஹேவ் ஃபார்முலா கால்டு 4r டிவைடட் பை 3π. அதை ஃபாலோ பண்ணோம். அதன்படி 4 இன்ட்டு ரேடியஸ் 4 2 8 டிவைடட் பை 3π. அதை 8 டிவைடட் பை 3π அப்படின்னே வைக்கலாம். ஃப்ரம் ஒய் பார் பாட்டம்லேருந்து செக் பண்ணும்போது the total diameter is covered இல்லைங்களா. அப்போது that would be diameter divided by 2, that is the value of radius itself. அதனால் அந்த வேல்யூவான 4/2 2 அப்படிங்கிறதே வைக்கிறோம். ஃப்ரம் தட் மற்ற கால்குலேஷன்ஸ் அதுலேருந்து தான் தொடங்குது. 2π இன்ட்டு 8 டிவைடட் பை 3π அப்படின்னு போட்டிங்கன்னா 16 டிவைடட் பை 3 5.33. 2π இன்ட்டு 2 அப்படின்னு போடும்போது 4π. the answer was 12.56. ஸோ ஃபஸ்ட்டு செமி சர்க்கிளோட ஏரியா முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் மூவிங் டு ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஏரியா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ரெக்டாங்கிளை நான் ரீச் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 மீட்டரை கிராஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ 2 ப்ளஸ் அதனுடைய பேஸ் 2 ப்ளஸ் அதோட பேஸ் 6 டிவைடட் பை 2. 6/2னா 3, 2 3 5. அதுவே ஒய் ஆக்சஸை பொறுத்த மட்டும் இது ஆல்ரெடி டச்சிங் இட்ஸ் பேஸ். அப்போது ஹைட் டிவைடட் பை 2 போட்டால் போதும். தட் இஸ் 4/2 விச் இஸ் 2. 24 5 மல்டிப்ளை பண்ணால் 120, 24 2 மல்டிப்ளை பண்ணால் 48. ஸோ செகண்ட் செக்ஷன் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். மூன்றாவது செக்ஷன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏரியா நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நம்ம ரீச் பண்ணோன்னா 2 + 6 8 மீட்டர் டிஸ்டன்ஸை கடக்கணும். அதுக்கப்புறமா தட் வேல்யூ ஆஃப் பேஸ் டிவைடட் பை 3, ஓகேங்களா. ஸோ தட் வேல்யூ ஆஃப் பேஸ் டிவைடட் பை 3. ஸோ தட் இஸ் 3/3 விச் இஸ் ஈக்குவல் டு 1 9. அதுக்கப்புறமா ஹைட்லேருந்து பார்க்கும்போது இட் இஸ் டச்சிங் தி ஆக்சிஸ். அப்போது ஹெச் டிவைடட் பை 3. அப்போது 4/3 அப்படின்னு போடுறோம். ஸோ 6 4 6 5 54, 6 இன்ட்டு 4/3 அப்படின்னு போடும்போது 8. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது லிட்டில் பிட் சேஞ்சஸ் தேர். 57 சால்வ் பண்ணியிருக்கேன், பட் இட் இஸ் ஆக்சுவலி 54. ஸோ சாரி ஃபார் தட் மிஸ்டேக். அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் இதோட எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5.33 120 54 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 கிட்ட வரும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால 182.3. 12.56 48 + 8 போடும்போது 68 கீழ் 56 68.56.
இந்த ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி 54 தான் வரணும். ஏன்னா 8 ப்ளஸ் h/3 b/3 போட்டால் 9 தான் வரணும். அதை நீங்கள் ஆன்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்சஸ் வராது. பட் இருந்தாலும் அந்த மிஸ்டேக் இருக்குங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ ஐம் டூயிங் திஸ். இப்போ என்ன பண்ணுறோம்? திஸ் இஸ் யுவர் சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் சம்மேஷன் ஆஃப் ஏஒய். ஸோ டிவைட் பண்ணலாம். எக்ஸ் பார் விச் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஏஎக்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ 182 டிவைடட் பை 36 5. அதே போல் சம்மேஷன் ஆஃப் ஏஒய் 68 டிவைடட் பை 36 போடும்போது 1.28. ஸோ கிட்டத்தட்ட இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது இந்த ரெக்டாங்கிளோட மையப்பகுதிக்கிட்ட வரும். அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வி காட் கம்ப்ளீட்டட் த வேல்யூஸ் ஆஃப் திஸ். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் ரெண்டும் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் அதோட வேல்யூஸ் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக நம்ம எடுத்துக்கணும். 8/3π 5, திஸ் வேல்யூ ஆஃப் 9, 2 4/3 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்குள்ளே போகணும். எப்படின்னு பார்க்கலாமா? மூவிங் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, we have already taken these values 8/3π 5 9 2 4/3 இதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, ஸோ ஏரியா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2π 24 6 அதனோட கூட்டுத்தொகை என்னங்கிறது வரைக்கும் தெரியும். Now moving to summation IXX IYY. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் IXS ஃபார் அ செமி சர்க்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா πr/4 டிவைடட் பை 8. ஸோ ரெண்டுத்துக்குமே எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் சொன்னாலும் πr/4 டிவைடட் பை 8. த ஆன்சர் இஸ் 2π. அதே போல் ஏரியாவோட வேல்யூ 2π இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். ஸோ இந்த இடத்துல 8 டிவைடட் பை 3π மைனஸ் 5.02 ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா 109. ஏ இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய் பார் எடுக்கும்போது அதே மாதிரி தான் இங்கே 2ங்கிறது 1.88 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் 2 மைனஸ் 1.88ன்னு போடுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அதனோட 2π மல்டிப்ளை பண்ணால் 0.09. ஓகேங்களா? அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப் ரெக்டாங்கிளுக்கு போயிடலாம். ரெக்டாங்கிளோட ஏரியா நமக்கு தெரியும். ரெக்டாங்கிளோட IXX ஃபார்முலா BH³ டிவைடட் பை 12, IYY இன் ஃபார்முலா HB³ டிவைடட் பை 12. வேல்யூ ஆஃப் B is 6, H 4. ஸோ 6 × 4/3/12, 4 × 6/3/12 முடிஞ்சா. இப்போ இதோட ஏரியா நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் வருது. ஏன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இந்த 5 பாயிண்ட் சம்திங், இந்த 5.02ங்கிறது இதை 1.88ங்கிறத 2ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 0.0ன்னு வந்துடும். ஸோ இதில் 0.00 சம்திங் அப்படின்னு வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கன்வீனியன்ஸுக்காக மட்டும்தான் இதை நம்ம எடுக்கிறோம். இல்லை சார் நான் வேல்யூ படி தான் போவேன் அப்படின்னா யூ கேன் டேக் டவுன். இதை நான் அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன். யூ ப்ளீஸ் கேரி ஆன் வித் யுவர் எக்ஸாக்ட் மெத்தட். ஒன்றும் விஷயம் இல்லை. எப்படின்னா 5.02 மைனஸ் 5 டு த பவர் ஆஃப் 2, லைக்வைஸ் 2 மைனஸ் 1.88 டு த பவர் ஆஃப் 2 அப்படின்னு போட்டே நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 0.0 சம்திங் வந்ததுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், இதை 0னே எடுத்துட்டேன். பட் யூ கேன் டூ தட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த வேல்யூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். வி ஆல்ரெடி நியூ த வேல்யூ ஆஃப் ஏரியா. IXXோட ஃபார்முலா BH³/36, IYYயோட ஃபார்முலா HB³ டிவைடட் பை 36. அதாவது பேஸுங்கிறது 3, ஹைட்டு 4. ஸோ 3 × 4/3/36, 4 × 3/3/36, 5.333. ஸோ நவ் ஆட் 2π 32 5 ஆட் பண்ணால் 43.61, 2π 72 + 3 ஆட் பண்ணால் 81. அண்ட் தென் திஸ் ஏரியா இதை 9 - 5 16 அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகும். 6 × 1.88 - 1.33, 4/3 இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ணால் 1.33. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எடுத்தால் 120, இங்கே 1.79. யூ ஜஸ்ட் ஆட் 109 0 அண்ட் 120, 0.09 0.0 அப்புறம் 1.7 இதெல்லாம் ஆட் பண்ணால் சம் வேல்யூஸ் லைக் திஸ். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம்னா we are going to sum up பண்ணிடலாமா? So first you have to carry the value of Ix which is equal to summation IXX plus summation A into y minus y bar square. Summation of IXX ஓட வேல்யூ 43, A into y minus y bar 1.88 ஆட் பண்ணிங்கன்னா 45.5 mm/4. Summation of y சொல்லும்போது summation of IYY summation of A into x minus x bar 81 229 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 310 mm/4 அப்படிங்கிற ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஃபவுண்ட் த வேல்யூஸ் ஆஃப் IXX அண்ட் IYY. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ரிசல்ட்டுன்னு பார்க்க முடியாது, ஏன்னா ஐடியாஸ் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. பட் நான் ஒரு மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். அந்த h/3ங்கிற வேல்யூ +8ன்னு எடுக்கும்போது 9 வந்திருக்கணும், 9 mm.
அதை மட்டும் நீங்கள் இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இடத்துல இந்த 2 - 1.88 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வேல்யூஸ் 0.0 சம்திங் வந்ததுனால அதை 0ன்னு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக எடுத்து எக்ஸாக்டாக கூட பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி யூ ஆர் ஹேவிங் எ கேல்குலேட்டர் இல்லைங்களா? ஸோ கேல்குலேட்டர் பண்ணும்போது இன்னும் ப்ரிசைஸான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதன்படியே சால்வ் பண்ணிக்கோங்க. தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். இதெல்லாம் நாங்கள் டீச் பண்ணும்போது சில அப்ராக்சிமேஷன்ஸ் நாங்கள் எடுப்போம். பட் அதை நீங்கள் இது பண்ணிக்கிறோங்கிற நீட் இல்லை. கேல்குலேட்டரில் யூ ஜஸ்ட் ஃபைண்ட் தி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸாக்ட் வேல்யூஸ். அது 0 பாயிண்ட் எந்த கண்டிஷனில் இருந்தாலும் இன்ட்டு 10⁻³ போனாலும் பரவாயில்ல. நீங்கள் அதை அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுறது தான் சரி. அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கும் லேர்னிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். அண்ட் பை த வே, தட்ஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்லக்கூடியது தான், ப்ளீஸ் லைக் த கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட், புட் யுவர் கமெண்ட்ஸ் இன் த கமெண்ட்ஸ் பாக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.